இன்றைய தேவவார்த்தை ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்விப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். ஆமேன். நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்விப்பார். செடிகள் இன்னும் கனி கொடுக்கவில்லையே, களஞ்சியங்கள் இன்னும் நிறையவில்லையே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் ஆசீர்விப்பேன் என்று கூறுகிறார். யூதர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டாமல் தங்கள் சொந்த வேலைகளில் கவனத்தை செலுத்தினார்கள். ஆனால் மக்கள் வறுமையையும் பஞ்சத்தையும் சந்தித்தார்கள். திரும்ப ஆண்டுடைய பணியை துவங்கின போது தேவன் அவளுக்கு சொல்லிய இந்த வார்த்தை, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்விப்பேன் என்று கூறுகிறார். விதைத்தானும் விதைக்கக்கூட தானியம் இல்லாத அளவுக்கு பஞ்சம், ஆவிக்குரிய பஞ்சம் காணப்பட்டது. அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய ஆலயத்தின் அசிவார்த்தை போட்டவுடன் அந்த தருணத்திலிருந்து அவர் உங்களை ஆசீர்விப்பேன் என்று கூறுகிறார். நாம் தேவனுடைய காரியங்களுக்கு முன்னுரிமை தொடங்கும்போது சூழ்நிலைகள் மாற தொடங்கும். வாழ்க்கையில் சில நேரங்களில் முயற்சிகள் இருந்தும் பலனில்லாத காலங்கள் வரலாம். ஆனால் தேவன் கூறுகிறார், இன்று முதல் உங்களை ஆசீர்விப்பேன் என்று. கடந்த கால இழப்புகள், தோல்வி, பயம் எதுவாக இருந்தாலும் தேவன் இன்று ஒரு புது துவக்கத்தை நமக்கு தருவார். நம்மை தேவனிடம் நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்விப்பார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரையும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய எனக்கான கிருபை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எனக்கு ஆசீர்விக்குமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று முள் உன்னை ஆசீர்விப்பு சொன்ன கர்த்தர் ஊரிய காலை கர்த்தர் ஆசீர்விக்க ஜெபிக்கிறோம். கர்த்தா விசுவாசினை கர்த்தர் ஆசீர்விக்க ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளில் உங்கள் வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆசீர்வாதம் உண்டாக கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதி எல்லையை பெரிதாக்குங்க. தீங்கு துக்கப்படாதபடி விலைக்கு பாதுகாத்துக்க முடியாது ஜெபிக்கிறேன். நான் உன்னோடு கூட செய்யும் காரியம் பயங்கரமாக சொன்னீங்க ஆண்டவரே. நான் மோசோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நீ போகும்போது அவன் தேவனை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கத்தாவே. எழுதப்பட்ட வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உங்களுடைய வசனங்களை கேட்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்விக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வேலையாளருக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரம் தாருங்கப்பா. ஊழியர்களை ஆசிரியங்கப்பா. இப்படியாக எல்லாரையும் ஆசீர்வித்து பாதுகாத்து நிறுத்த முடியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.